ஹலோ மை டியர் சில்ட்ரன். ஸோ நீட் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மே 4 எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? சரி, அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கா? ஃபைன். ஸோ எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும்னு கனவுகள் இருக்கும். உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு ஒரு நெருடலும் இருக்கும். என்ன நெருடல் அப்படின்னு நினைக்க, சரி என்ன இது ஒரு எக்ஸாம்லாம் வச்சு நம்மளை கண்டக்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. சரி, நீட்டு வேணும் வேண்டாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம இது போக வேண்டாம். ஏன்னா இப்போ இந்த வாட்டி நீட் எழுதி தான் ஆகணும். ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம் நினைக்க, அந்த நீட்டோட அந்த முக்கியத்துவம் அல்லது அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த எக்ஸாம் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிரும். அது நாளைக்கு நமக்கு தான் பாதிப்பை கொண்டுட்டு வரும். நான் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன்ப்பா. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது லெட் மீ ஸ்டிக் வித் தமிழ்நாடு ஒன்லி. நான் ஃபுல்லாக ஒரு இந்தியா ஃபுல்லாலாம் போல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க, நம்ம எல்லாருமே இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் கொஞ்சம் அதிகமாட்டு இருக்குது. ஓகே, ரிப்பீட்டர்ஸ் கான்செப்ட் அதிகமாட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கி 12th போர்டு வரைக்கும் 12th மட்டும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சும்மா மே மாசத்துல ட்ரை பண்றோம். தென் அடுத்த வருஷத்துக்கு நம்ம எழுதுறோம். நான் அது தப்புன்னு சொல்ல வரல, நான் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு வருஷம் லேட் ஆகுது அதனால. ஓகே, சரி, அப்படி அந்த ஒரு வருஷம் லேட் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு அட்டம்ப்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அது பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாட்டு முக்கியமாட்டு ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்றோம் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம காமனாட்டு இந்த மிஸ்டேக்ஸ் பண்றோம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு உண்டான வேலைகளை நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன் நினைக்க, ஒரு காமனான ஒரு மிஸ்டேக். இது எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கமிட்டிங் திஸ் மிஸ்டேக். ஓகே, நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் நிறைய பிள்ளைங்க இந்த கமிட் பண்றாங்க, இந்த மிஸ்டேக் கமிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுங்க, அவாய்டு பண்ண பாருங்க. ஓகே, இந்த மிஸ்டேக்ஸ் நீங்க கண்டிப்பாட்டு அவாய்டு பண்ண பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இக்னோரிங் என்சிஇஆர்டி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்க, நம்ம என்சிஆர்டி புக் இருக்கு இல்லையா? ஓகே, அதாவது சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு என்சிஆர்டி புக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்சிஆர்டின்னு என்னன்னு தெரியும். அதாவது சிபிஎஸ்சி கரிக்குலம் தான் என்சிஆர்டி புக்கு. அதுக்காண்டி ஸ்டேட் போர்டில் அந்த இது இல்லையான்னு கேட்டால் எல்லா டாபிக்ஸும் ஓவரால் சேமாக தான் இருக்குது. அதனால அதை நம்ம விட வேண்டாம். பட் இருந்தாலும் நம்ம என்சிஆர்டி புக்கை படிக்கும்போது, ஓகே, நீங்கள் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட என்சிஆர்டி புக்கை படிக்கலாம். ஒரு வாட்டி படிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அந்த புக்கை படிக்கும்போது நமக்கு ஒரு புரிதல் வரும். இங்கே நான் சொல்ல வரல, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க என்சிஆர்டியை விட்டுட்டு நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க, பலதரப்பட்ட புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல். ஓகே, மற்ற எந்த மெட்டீரியல் நீங்கள் வேற யார் மெட்டீரியல் ப்ரைவேட் மெட்டீரியல் எது படித்தாலும் சரி, அது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க, வெறும் எம்சிக்யூஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண பார்த்துக்குங்க. ஓகே, கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு மட்டும் அந்த இதை யூஸ் பண்ண பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலபஸை கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மற்ற ஃபாரின் ஆத்தர்ஸாக இருக்கட்டும், ஃபாரின் நினைக்க நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய ஆத்தர்ஸாக நான் ஃபாரின் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது என்சிஆர்டி அவுட் சைடு ஆத்தர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்டு பண்ணுறது நல்லது. ஆனால் அந்த மெட்டீரியல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உண்மையிலுமே நம்ம எம்சிக்யூஸ்க்கு. இப்போ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க, எங்ககிட்ட நீங்கள் கோச்சிங்க்கு சேர்ந்தாலும் நாங்களும் மெட்டீரியல் தர தான் போகிறோம். எங்ககிட்டயும் மெட்டீரியல் இருக்க தான் செய்யுது. எங்களுடைய ஓன் மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ண தான் போகிறோம். ஆனால் நானே உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த மெட்டீரியல் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், நம்ம எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்சிஆர்டி சிலபஸ் நிறைய பேர் இக்னோர் பண்றாங்க. அந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, என்சிஆர்டியோட டெக்ஸ்ட் புக் இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்குன்னா, நீங்க எம்சிக்யூஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய புக்கு என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் படிங்க. ஏன்னா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதை பண்ண பாருங்க. இது ஃபர்ஸ்ட் காமன் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னது, இக்னோரிங் சிலபஸ். என்சிஆர்டின்றது அவங்க கொடுக்கக்கூடிய சிலபஸ் இல்லையா? ஸோ அந்த என்சிஆர்டி சிலபஸ் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் கடையில் போய் வாங்கி தான் படிக்கணும்ல, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஒரு வாட்டி உங்களுக்கு ஆன்லைனில் சும்மா ஒரு கிண்டல் புக் மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம். இது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் எப்படி சார் என்சிஆர்டி படிப்போன்னு கேட்காதீங்க. என்ன அப்படின்னா, ஸ்டேட் போர்டுக்கும் சரி என்சிஆர்டிக்கும் சரி டாபிக்ஸ் எல்லாம் மோரார்ல சேம் தான். அவங்க கொடுத்துருக்கிற விதம் மட்டும்தான் இதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த என்சிஆர்டி புக்கை படிக்கிறதுனால உங்கள் நேரம் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. அது மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரியா கண்ணா? ஓகே, இப்போ செகண்ட் மிஸ்டேக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முக்கியமான மிஸ்டேக். இது ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் பிள்ளைங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஓகே, அது என்னன்னா, ஸ்கிப்பிங்
பிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ். ஓகே, இது முக்கியமா யார் இந்த தப்பை பண்றாங்க அப்படின்னா, முக்கியமா பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து நம்ம ஸ்டேட் போர்டு பிள்ளைங்க தான் வந்து நிறைய பேர் இந்த தப்பை பண்றாங்க. ஏன் அப்படின்னு நினைக்க அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லிடுறேன். அதாவது நம்ம 12th போர்டு எக்ஸாம் இருக்கு இல்லையா, 12th போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு முக்கியமான டாபிக்ஸை மட்டும் படிச்சுட்டு வந்தாலே 100 out of 100 எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரேஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் அல்ஜிப்ரா வச்சு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வால்யூமில் கோனிக் செக்ஷனை ஸ்கிப் பண்ண சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க ஸ்கிப் பண்ண சொல்லிடுறாங்க. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ரிக்னாமெட்ரிக் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ண சொல்கிறாங்க உங்களுக்கு. ஆனால் போர்டில் ஃபுல் மார்க் வந்துடும். ஸோ வி ஆர் ஹாப்பி. நம்ம பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, என் பையன் வந்து 100 out of 100 எடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னா நீட்லயும் நல்ல மார்க் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல தான் உங்களை எல்லாரும் வந்து இங்க கோச்சிங்ல சேர்க்கிறாங்க. ஆனா நம்ம அந்த 11th 12th பண்ணக்கூடிய என்ன தப்புனா, இந்த மாதிரி மார்க்குக்கு பின்னாடி போயிட்டு ஒரு சில டாபிக்ஸை நம்ம ஸ்கிப் பண்றதுனால இங்க வந்து நீட்ல கண்டிப்பா அடி வாங்குவீங்க. ஏன் அப்படின்னா பிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எப்படின்னு நினைக்கும், உங்களுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப நெசசரி. அதுவும் ட்ரிக்னாமெட்ரிக் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப நெசசரி. ஏன்னா ஆல் த ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க டிகிரிலேருந்து ரேடியன் கன்வர்ஷனில் கொண்டுட்டு வரது எப்படி, அப்புறம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னது, அதுக்கப்புறம் பேசிக் டெரிவேட்டிவ்ஸ் என்னது, பேசிக் இன்டகிரேஷன் என்னது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபிசிக்ஸை உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். ஆனால் இந்த தப்பை நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கி அது நம்மளை ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து அடி வாங்க வைக்குது. அதனால என்ன சொல்கிறாங்க, நானும் நிறைய யூடியூப்பில் பார்த்துட்டேன், நீங்கள் ஃபிசிக்ஸை விட்டாலும் பரவாயில்ல, 180 மார்க் விட்டாலும் பரவாயில்ல, மீதி இருக்கக்கூடியதில் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலையும் பயாலஜிலையும் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தானே தவிர உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு மோட்டிவேட் பண்ணலாமே அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த மோட்டிவேஷனே சம்டைம்ஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம வெறும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் பயாலஜி மட்டும் இது பண்ணிட்டு ஃபிசிக்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுறோம். அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சரி சார், நான் ஃபிசிக்ஸோட இது இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன சார் பண்றது அப்படின்னு நினைக்க ஒரே ஒரு வேலை. இப்போ நீங்கள் 11th ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க பட்சத்தில் ஓகே, டீச்சர்ஸ் ஒரு சில டாபிக்ஸ்லாம் இக்னோர் பண்ண சொன்னாங்கன்னா முதல்ல அந்த டாப்பிக்கை படிங்க. முக்கியமாக இந்த ட்ரிக்னாமெட்ரிக் இன்வர்ஸ் ரேஷியோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உட்காந்து படிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது வந்து போர்டு எக்ஸாமுக்கு வந்து பெருசாக ப்ரோஜனம் இல்லைனாலும் உங்களுக்கு இங்கே நீட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாட்டு இருக்கும். ஓகேவா, இது ரெண்டாவது காமன் மிஸ்டேக். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது, என்சிஆர்டி புக்கை அவாய்ட் பண்ணுறது. புக்கை அவாய்ட் பண்ணுறது, நான் சிலபஸ், அதாவது நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை படிங்க. ஒருக்க டைம் எடுத்து ஒரு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எடுக்கிறீங்க அப்படின்னா எம்சிக்யூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் புக்கில் லைன் பை லைன் ஒரு வாட்டி படிச்சிருங்க, என்சிஆர்டி புக்கை ஒரு வாட்டி படிச்சிருங்க. அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியாட்டு இருக்கும். செகண்டு, மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் இல்லாததுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க ஃபிசிக்ஸ் இக்னோர் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹோம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய பேர் என்னது, நான் தான் மேக்ஸ் படிக்கலையே அதனால என்னால் ஃபிசிக்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாட்டு ஒரு செஷன் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் கொடுத்தாலே இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடலாம், அந்த பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு வருஷம் படித்தா தான் நம்ம வரும்லாம் கிடையாது. ஒரு 15-20 மணி நேரத்துலேயே அதை கவர் பண்ணிட முடியும். ஸோ அதுக்குண்டான எஃபர்ட் போட பாருங்க. ஓகேவா, சரி. தேர்ட் வந்து என்னது அப்படின்னு நினைக்க முக்கியமான விஷயம், இது காமனாட்டு எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம். எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீட்டுன்ற எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த மிஸ்டேக்கை நம்ம காமனாக பண்ணுறோம். அது என்னது நினைக்க, லேக் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். அதாவது டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னே தெரியல நிறைய பிள்ளைங்களுக்கு. வந்து நீங்கள் முக்கால்வாசி பிள்ளைங்கிட்ட கேளுங்களேன், மார்க் கம்மியாக எடுத்திருப்பாங்க, அல்லது வந்து 450 500 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாத்திட்டையும் போய் ஒரு விஷயத்த கேளுங்களேன், ஏம்மா மார்க் கம்மியாச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேப்பர் இன்கம்ப்ளீட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் இன்கம்ப்ளீட்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிள்ளைங்க வந்து தெரியாமல் விட்டுட்டு வரல. அவங்க வந்து சப்போஸ் ஒரு 180 கேள்வி 200 கேள்வி இருக்கு அப்படின்னு நினைக்கி 140 150 கேள்வி வரும்போது என்ன ஆயிடுது, டைம் முடிஞ்சு போயிடுது. அவங்களால அதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற வார்த்தையே வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டைம் மேனேஜ்மெண்ட்னா வெறும் வீட்டில் உட்காந்து எப்படி மேனேஜ் பண்ணி படிக்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. அது என்ன பண்ணணும், எக்ஸாமில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட் எழுதணும், எக்கச்சக்க டெஸ்ட் எழுதணும், நிறைய டிபிபி டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர் பண்ணணும். ஓகேவா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இப்போ நாங்களாம் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது டெய்லி டெஸ்ட் வருது, டெய்லி டிபிபி தராங்களே. நான் ஒன்னேன்னு சொல்கிறேன், எனக்கும் உங்களை கஷ்டப்படுத்தணுன்ற ஐடியாலாம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட் ஆஃப் கிடைக்கக்கூடிய கட் ஆஃப் வரும். உங்களை ஸ்ட்ரெஸ் அனுப்பணும், இல்லாட்டி உங்களை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணணும். ஓகே, எங்கள் ரிசல்ட்டுக்காண்டி உங்களை யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது.
நீங்கள் ஆசைப்படுறீங்க உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் அதுக்கேற்றப்பல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்ன நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ தட் ஆனால் இதெல்லாம் பண்ணி தான் போகணும், வேறு வழி இல்லை. ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். பாருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணி தான் டாக்டர் ஆகணுமான்னு கேட்டால் இப்போ இருக்க நிலைமை அதுதான், வேற வழி கிடையாது. சரி, இப்போ நீங்க டெஸ்ட் நிறைய எழுதும்போது, டிபிபி எழுதும்போது, நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ நாங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக டெஸ்ட் சீரீஸை ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம். தனியாக டெஸ்ட் சீரீஸ், நீ எந்த கோச்சிங் கிளாஸ் போனாலும் சரி, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 5 பேராமீட்டர் வச்சு உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகே, இது இப்படிதான், வேற வழி இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப கமர்ஷியலாக தெரிஞ்சாலும் இது ரொம்ப தேவை. இப்போ நமக்கு இந்த எக்ஸாமை இப்படி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சார், எங்கள் பக்கத்து வீட்டு பையன்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாட்டே அவன் எழுதி முடிச்சிட்டான் சார். ஓகே, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சார் இதுக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்லுவேன். அதாவது நான் என்ன சொல்றேன், நம்ம கையில் இருக்குல்ல விரல், நம்ம விரல்ல வந்து எதுவுமே ஒன்றா இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும், நமக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். சார், என்னோட கெப்பாசிட்டி நல்லா இருக்குது, என்னால் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது, நான் கரெக்டாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஒரு சில பிள்ளைங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க அதை மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு டெஸ்ட்னாலே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நிறைய எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும். ஏற்கனவே எக்ஸாம் ஹாலில் போகும்போது என்ன பண்ணிடுறாங்க, நிறைய செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. உள்ள அனுப்பும் போதே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காட்டு என்ன பண்றோம், எடுத்துக்கிட்டு தான் உள்ள போறோம். ஸோ அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த டைம் ஏற்கனவே ப்ரெஷர், வீட்டு ப்ரெஷர், அந்த ப்ரெஷர், எல்லா ப்ரெஷரும் தலையில இருக்கும்போது இதையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அந்த டைமையும் மேனேஜ் பண்ணணும். எவ்வளவு பெரிய சேலஞ்சுன்னு பாத்துக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் டைம் மேனேஜ் பண்ற ப்ரெஷரை கண்டிப்பா நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு தெரியும். இப்போ வீட்டு ப்ரெஷரா இருக்கட்டும், அல்லது கோச்சிங் கிளாஸ் ப்ரெஷர், அல்லது டீச்சர்ஸோட ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் உங்களோட இன்பில்ட் ப்ரெஷர், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது உங்க கையில இருக்குது. ஓகே, பட் ஆனால் டைம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. என்னது, நிறைய டெஸ்ட் எழுதுங்க, எக்கச்சக்க டெஸ்ட் எழுதணும். ஓகே, நான் இது படிச்சு முடிச்சோன்னு டெஸ்ட் நீங்க எழுதிக்கிட்டே இருங்க. டெஸ்ட் ஒரு நாளைக்கு சார் எப்படி சார் பண்ணுவோம், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வச்சிருக்கிற ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 MCQs இருக்கு. ஓகே, அதனால உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு நினைக்க, நீங்க டெய்லி எது டெஸ்ட், எந்த சாப்டர் நீங்க ரெடி ஆனாலும் கடகடன்னு எழுத முடியும். ஓகே, நான் ஒரு சும்மா இதுக்கு தான் சொல்றேன். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியணும் அப்படின்னு நினைக்க ஒரே வழி என்னது, டெஸ்ட் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, அப்புறம் 4ஆவதாட்டு பண்ணக்கூடிய தவறு என்னது, PYQs. PYQsனா என்னது, PYQs இக்னோரிங், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இக்னோரிங் PYQs, சாரி, இக்னோரிங் PYQs. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்க, இக்னோரிங் PYQs அப்படின்னு நினைக்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறோம். வி ஆர் இக்னோரிங் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஏன் இக்னோர் பண்றோம்னா, வேணும்னேலாம் இக்னோர் பண்ணல, நீங்க வேணும்னே இக்னோர் பண்றீங்கன்னு நான் சொல்லலை. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ஆசையும் கிடையாது இக்னோர் பண்ணணும், டைம் கிடைக்க மாட்டேங்குது சார், எனக்கு டெய்லியும் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை சார், நான் இதுல என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னா, என்னால் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது என்னது அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க, இதை நீங்கள் ஒரு வாட்டி டைம் எடுத்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் நைட் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராட்டு நீங்கள் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னு நினைக்க, ஒரு மணி நேரம் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டோட PYQs அது சால்வ் பண்ணுறது நல்லது. ஓகே, இது பண்ணணும், இதை இக்னோர் பண்ணாதீங்க. பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸை எந்த காலத்துலையுமே இக்னோர் பண்ணாதீங்க. எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்க்கு எந்த அளவுக்கு கிளாஸ் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ், மார்க் எக்ஸாம் தரமோ அதே அளவுக்கு பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்க்கும் வந்து என்னது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, 5வது செய்யக்கூடிய தப்பு என்னது அப்படின்னு நினைக்க, நாட் ஃபோக்கஸிங் ஆன் வீக் ஏரியாஸ். நாட் ஃபோக்கஸிங் ஆன் வீக் ஏரியாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு பிசிக்ஸ் ஒரு வீக் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ன்ற டாபிக் வந்து வீக் ஏரியாவாக இருக்கு. உடனே என்னது, அதில் வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதில் நீ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பலாட்டி ஸ்ட்ரென்த்தில் டைம் இன்வெஸ்ட் பண்ண. நானே அதை தான் சொல்லுவேன், உங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ண பாருங்க அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். பட் அதே நேரத்தில் வந்து வித்தவுட் இக்னோரிங், கம்ப்ளீட்லி இக்னோரிங் த வீக் ஏரியாஸ். அதாவது வீக் ஏரியாஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை மட்டும் மேனேஜ் பண்ணுறது வந்து தப்பான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இது கடைசி நேரத்தில் போய் வீக் ஏரியாவை மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு 4 மாதம் டைம் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இதுக்குன்னு ஒரு டைம், நீங்கள் டைம் டேபிள் போடும்போது இப்படி தான் டைம் டேபிள் போடணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்னு போடுறதுக்கு பதிலாட்டு, ஓகே நான் இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 hour 1 hour நான் என்ன பண்ண போகிறேன், வீக் ஏரியாஸை கொஞ்சம் படிக்க போகிறேன். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 4 hours நான் வெறும் வீக் ஏரியாஸ் மட்டும் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி
நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டைம் டேபிள் பர்சனலாகவே போடணும். உங்களுக்கு கஷ்டமாட்டு இருக்குதா, எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லித்தரோம் என்ன பண்ணுறதுன்னு. ஃப்ரீயாக தான் நாங்கள் மென்டரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன வேணுமோ நாங்கள் பண்ணி தரதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது வீக் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுற மாதிரி ஆகிடும் பார்க்கண்ணா. ஓகேவா? ஸோ நாட் ஃபோக்கஸிங் ஆன் வீக் ஏரியாஸ். இது வந்து நான் எழுதக்கூடிய தவறுகள் எல்லாம் ஒரு 10 தவறு எடுத்து வந்திருக்கேன்னா இது ஜென்ரலாக எல்லாரும் பண்ணக்கூடிய தவறுகள் தான். இது நீங்க மட்டும் இல்லை, நான் மட்டும் தான் பண்றேன்னு உங்களுக்கு யோசிக்க வேண்டாம். இப்போ நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் சொல்லுவேன், ஆமா இல்லை இதை நான் பண்றேன்ல சார், நம்மள தான் சொல்றாரோ, அதெல்லாம் கிடையாது. உங்களை மட்டும் இது சொல்லலை, நிறைய பிள்ளைங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஓ சார் நம்மள தான் பாயிண்ட் பண்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாருமே பண்ணக்கூடிய தவறு. ஓகேவா? எல்லாருமே பண்ணக்கூடிய தவறு. ஓகே. அப்புறம் 6வது பாத்தீங்க அப்படின்னு நினைக்க ரிவிஷன், அதை நெக்லெக்ட் பண்றது. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் நெக்லெக்ட் பண்றது? ரிவிஷன் வந்து நெக்லெக்ட் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? நேற்று தான் சார் நான் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படித்தேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரி, நீங்க படிச்சதை ரிவைஸ் பண்றீங்களா? படிச்சதை ரிவைஸ் பண்றது தான் கஷ்டம். ஓகே, அதுதான் நம்ம பண்ண மாட்டேன்றோம். நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு நினைக்க, நீங்க படிச்சு முடிச்ச உடனே ஒரு டாபிக் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு நினைக்க, இப்போ லா ஆஃப் மோஷன் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லா ஆஃப் மோஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கடகடகன்னு நீங்க உங்க கையால ஒரு சம்மரி எழுதணும். ஒரு சம்மரி எழுதணும். சம்மரினா என்னது? லா ஆஃப் மோஷன் நீ என்னென்ன படிச்சன்ற புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு 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 எழுதி வச்சிடணும். இதுதான் உங்களுடைய நோட்ஸ். புரியுதா உங்களுக்கு? நீங்க படிச்சது வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்ல போட்டு வச்சிடணும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு டாபிக் எடுத்து பார்க்கும்போது நீங்க படிச்சுட்டு வச்ச நீங்க எழுதுன அந்த புல்லட் பாயிண்ட்ஸை திரும்ப திரும்ப ஒரு வாட்டி பார்க்க பாருங்க. அதுதான் வந்து என்னது கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் ரிவிஷன். இப்போ நான் வந்து ஷேக் சார் ஒரு நோட்ஸ் தரேன், இந்த நோட்ஸை படிமா. இப்போ நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைக்க நாங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், வெளியில் வந்து இந்த ஃபார்முலா ஷீட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்போம். ஓகே, இதை படிச்சா போதும் போல இருக்கு. இதை பாருங்க, அதெல்லாம் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. ஓகே, அதெல்லாம் என்னது? ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. ஆனால் இதனால வந்து நீங்க அதை படிச்சீங்கன்னா ஓகே, பட் நான் சொல்றது கேளுங்க, எதை படிச்சா ரொம்ப பிரோஜனம் அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய மெட்டீரியல், இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி வைக்கிறீங்க இல்லையா, இந்த மெட்டீரியல்னால தான் உங்களுக்கு வந்து பிரோஜனம் இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், இப்ப நாங்கெல்லாம் தரோம் அன்னைக்கு நாங்கள தருவோம், நாங்க கீழே எங்களுடைய ஃபோன் நம்பர் போடாம உங்களுக்கு தரவே மாட்டோம். ஏன்னா வந்து பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் தராங்க போல இருக்குன்னு உங்களுக்கு தோணுமேன்றதுக்காண்டி. ஆனா நீங்க எழுதக்கூடிய அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்டாட்டு வேற எந்த மெட்டீரியலுமே கிடையாது. ஸோ அதனால பேரண்ட்ஸ் யாராவது பாக்குறீங்க அப்படின்னா பிள்ளைங்க கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றும் இல்லை, என்னம்மா சாப்டர் படிச்ச கேட்கறதுன்னு தப்பு இல்லை. அம்மாவோ அப்பாவோ படிச்சா இல்லையா நான் எஜுகேட்டட் இல்லை, அந்த இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். இங்க வந்து எஜுகேஷனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க டெய்லி இந்த கேள்வி கேட்க முடியும், என்ன சாப்டர்மா படிச்ச, ஓகே அதனுடைய சம்மரி எழுதிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அதை தமிழ் எழுதிருக்கலாம், இங்கிலீஷ்ல எழுதிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல எழுதட்டும். அது இங்கிலீஷ்ல தான் பர்ஃபெக்டா எழுதணும்னு அவசியம் கிடையாது. இல்லாட்டி தமிழ்ல தான், எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், தமிழ்ல தான் எழுதுறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாட்டு எழுதுனா புரியுமோ அந்த மாதிரி புரியுதா மாதிரி எழுதிக்கங்க. எழுதிட்டு பேரண்ட்ஸ் ஒரு வாட்டி இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி செக் பண்ண பாருங்க. டெய்லி ஒரு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 5 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, பேரண்ட்ஸா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 5 மினிட்ஸ் பிள்ளைங்க எதிர்காலத்தை எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கும். சரியா? ஸோ அந்த ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, ஒரு டாபிக் முடிச்சுட்டு அந்த சம்மரி எழுதிட்டாங்களா அப்படின்றத ஒரு வாட்டி பார்க்க சொல்லுங்க. ஓகே, பார்க்கறது நல்லது. ஓகே, அப்புறம் வந்து 7வது வந்து எப்படி நினைக்க ப்ரோக்ராஸ்டினேஷன். இது என்னது அப்படின்னு நினைக்க தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா தள்ளி போடுதல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நமக்கு தான் நேரம் இருக்குது, ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, அதாவது ஒரு பழமொழியெல்லாம் நமக்கு தெரியும், நன்றே செய் அதை இன்றே செய்யணும், அது இப்பவே செய்யணும். உங்களுக்கு தோணிடுச்சுன்னா டக்குன்னு பண்ணிடணும். நாளைக்கு ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கலாம். ஓகே, நாளைக்குன்றது ஒரு வார்த்தையை நீங்க மறந்துடணும். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற பசங்களுக்கு நாளை என்பது இல்லை. யூ வாண்ட் பெட்டர் டுமாரோ, யூ வாண்ட் பெட்டர் டுமாரோ தென் ஒர்க் டுடே, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே, யூ வாண்ட் பெட்டர் டுமாரோ ஒர்க் டுடே, இதுதான் வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இது வந்து எதுக்காண்டி அப்படின்னு நினைக்க, நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலையை நீங்கள் தள்ளி போடும்போது ஒவ்வொரு வேலையும் அப்படியே குமுலேட்டிவ் வந்துக்கிட்டே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாட்டு சேர்ந்து கிடக்கும். ஸோ அதனால எப்போவுமே வந்து தள்ளி போடுறதுன்ற ஒரு வார்த்தை வந்து உங்கள் லைஃப்பில் காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருக்கவே கூடாது. அன்னன்னைக்கு அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சாயிடணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து காமனாக செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்கிறேன். சார் இது நீங்கள் நான் பண்ணுறது இல்லை சார், நான் கரெக்டாக பண்ணுறேன், தென் யூ ஆர் குட். ஓகே, யூ ஆர் வெரி குட், எக்ஸலண்ட், நான் உங்களை சொல்லலை. அதான் நிறைய பிள்ளைங்க வந்து இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கிறாங்க, தள்ளி போடுறாங்க. ஓகே, அடுத்தது 8வது பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இதில் தான் வந்து நிறைய ஒரு டிசர்விங் கேண்டிடேட்ஸும் நிறைய மிஸ் பண்ணுறாங்க. அது என்ன அன்னைக்கு? புவர் ஹெல்த் ஹேபிட்ஸ். அதாவது புவர் ஹெல்த் ஹேபிட்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அன்னைக்கு நம்ம வந்து இது பண்ணுறதில்ல, என்னது, கரெக்டாக சாப்பிட்றது இல்லை, கரெக்டாக தூக்கம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நினைக்க இப்போ நம்ம உடம்பு இருக்குல்ல, எதையும் தின்றால் செரிக்கிற வயசு உங்களுக்கு இதெல்லாமே. அதே மாதிரி வந்து எல்லா விஷயமே வந்து இப்போ இன்னைக்கு ஒழுங்காக தூங்கலன்னு வச்சுங்க, அது நாளைக்கே உங்களை அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஒழுங்காக சாப்பிடலன்னா உடனே அடுத்த நாளே அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நீங்கள் ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இது கரெக்டாக இது வந்து எப்படின்னா ஒரு 3-4 மாதம் ஒரு உடம்பு ஒரு 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 டைம் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணும், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 3-4 மாதம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க ஒரு பெருசாட்டு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் புவர் ஹெல்த் ஹேபிட்ஸ், உங்கள் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கங்க. ஓகே, நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கம்ப்ளீட்டாக தூங்குறதுக்கு பாருங்கள். ரெண்டாவது வந்து சாப்பிட்ற டைமில் கரெக்டாக சாப்பிட்ருங்க. இது போர்டு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கும் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9வது என்னது அப்படின்னு நினைக்க, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அண்டர் எஸ்டிமேட்டிங் டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். அதாவது டிபிபி வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். அதாவது நான் தான் படிச்சுட்டேனே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். சரி, படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த டிபிபிஸ் டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த டிபிபி ஒரு படிச்சுட்டீங்க, அந்த சாப்டர் வந்து நான் சொன்ன மாதிரி சம்மரி எழுதிட்டீங்க, ஒரு ப்ராசஸ் வச்சுங்க, ஒரு சாப்டர் சம்மரி, அதுக்கப்புறம் ஒரு டிபிபி, அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட். இப்படி பண்ணீங்க நினைக்க உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் கூட தேவைப்படாது. சரி சார், இந்த டிபிபி இந்த டெஸ்ட்டுக்கெலாம் நான் என்ன சார் பண்ணுறது, அது நீங்கள் தனியாக கூட உங்களுக்கு கிடைக்குது, இப்போ எங்ககிட்டயும் கிடைக்கும், தனியாக கூட கிடைக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இப்படிலாம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம நிறைய சேனல்லாம் பார்த்துருப்போம், நிறைய டிபேட் ஷோஸ்லலாம் வந்து நிறைய பேசுகிறாங்க, பேசும்போது நல்லா தான் இருக்குது, பாருங்க இவங்க எப்படி மூளை செலவு பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா வந்து இதை ரெகுலரா பண்றது வந்து தேவையான ஒரு விஷயம் தானே. இப்போ அவங்க சொல்றவங்களே பாத்தீங்கன்னா அவங்க பசங்க நீட் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களே இந்த மாதிரி சிஸ்டத்தை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த விஷயம் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, செல்ஃப் ஸ்டடியில படிக்கிறீங்க, தப்பு கிடையாது. டாபிக் படிக்கிறீங்க, சம்மரி எழுதுறீங்க, ஒரு டிபிபி, ஒரு டெஸ்ட் சீரீஸ். சார் டாபிக் என்கிட்ட இருக்குது, என்சிஆர்டி புக்கை டவுன்லோட் பண்ணிப்பேன். ஓகே சார், என்னால் சம்மரி, என்கிட்ட நோட் புக் பென் இருக்குது, நானே சம்மரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, சார் நான் டிபிபிக்கும் கொஸ்டின் பேப்பருக்கு எங்கே சார் போடுறது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு தேவைன்னா அதுக்கும் சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்க நான் சொன்ன மாதிரி எங்களுக்கே ஃபோன் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு அந்த சப்போர்ட் தரோம். ஓகே, ஸோ இதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஓகே, 10வது முக்கியமான பாயிண்ட் என்னது அப்படின்னா, ரொம்ப நெகட்டிவ் மார்க்ஸ் மேலே ரொம்ப பயப்படுறது. ஓகே, நெகட்டிவ் மார்க்ஸ் சிஸ்டம் மேலே வந்து எல்லாரும் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய பாயிண்டாகவே சொல்லிட்டு இருக்காங்க, நெகட்டிவ் சிஸ்டம். அதாவது சார் நான் நிறைய தப்பாக அட்டன் பண்ணியிருப்பேன், ஏன்னா அதாவது ஒவ்வொரு தப்பாதுக்கும் 5 மார்க் போகுது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கேல்குலேஷன் தரேன். ஓகே, நீங்கள் இதை மட்டும் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின், 720 கொஸ்டின், சாரி 180 கொஸ்டின். கரெக்டு, ராங்கு, லெஃப்ட், கரெக்டா இல்லையா? இப்போ நீங்க ஒரு 140 கேள்வி கரெக்டா எழுதிட்டீங்க. எத்தனை கேள்வி கரெக்டா எழுதிட்டீங்க? 140 கேள்வி கரெக்ட். ஓகே, 30 கொஸ்டின் தப்பு. கரெக்டா? 30 கொஸ்டின் இது தப்பு. லெஃப்ட் எவ்வளோ? 10 கொஸ்டின் லெஃப்ட். சரியா? இப்போ எத்தனை மார்க் ஒரு கொஸ்டினுக்கு? 4 மார்க். ஸோ 140 × 4 560 மார்க் கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம இந்த ராங்கை பத்தி, ஐயோ 30 ராங்கு அப்படின்னு நினைக்க, 30 நினைக்க 180 மார்க் கட் ஆகுது. அதெல்லாம் கிடையாது. இப்போ 1 மார்க் தான் இதுக்கு வந்து பெனால்ட்டி. ஓகே, 30 மார்க்கும் 1 மார்க் தான் வந்து பெனால்ட்டி. ஸோ 1 மார்க் பெனால்ட்டின்னு வரும்போது உங்களுக்கு 30 மார்க் கட் ஆகும். ஸோ 530 மார்க். புரியுதா உங்களுக்கு? 530 மார்க் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க வந்து நிறைய பிள்ளைங்க வந்து என்ன பண்றாங்க, 30 × 5 150ன்னு போட்டு கணக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் 1 மார்க்னாலும் இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா வந்து ரொம்ப வந்து என்ன பண்ண வேண்டாம், அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்க கரெக்டா அட்டன் பண்ண பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க கரெக்டான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அதிகமாக அட்டன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. பட் அதுக்காண்டி திடீர்னு உங்களுக்கு தப்பு செஞ்சுட்டீங்க, அதனால ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு பெரியதுனால 1 மார்க் வந்து கட் ஆகும். அதனால லாஸ்ட் பாயிண்டா வச்சிருக்கேன். நிறைய பிள்ளைங்க வந்து தப்பாட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் சொல்றேன். ஸோ
இந்த 10 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாருமே பண்ணக்கூடிய தப்புப்பா. ஸோ என்னென்னது ஃபர்ஸ்ட் வந்து திரும்ப சொல்றேன் பாருங்க. என்னது? இக்னோரிங் என்சிஆர்டி சிலபஸ். நான் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட், எனக்கு என்சிஆர்டி தெரியாது, அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. அது உங்களுக்கு ஸ்டேட் போர்டு மார்க்ஸ்க்கும் இப்போ நல்லா தான் இருக்கும். ஏன்னா டாபிக்ஸ் எல்லாம் ஓவரால் சேம் தானம்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் பிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ், அது பண்ணவே கூடாது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல பண்ணக்கூடிய தப்பு. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க லேக் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டெஸ்ட் திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட். ஃபோர்த் ஒன்று நான் நினைக்க இக்னோரிங் பிஒய்க்யூஸ். இருக்கிறதுலே பெரிய தப்பு வந்து பிஒய்க்யூஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறக்கூடாது. பிஒய்க்யூஸ் அதாவது பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வந்து வீக் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாரும் ஸ்ட்ரென்த் பண்ணுற எனக்கு தெரிஞ்சதே படிச்சுட்டு வீக் ஏரியாஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனால் அது லாஸ்ட் மினிட்ல பண்ணக்கூடாது, இப்போ பண்ணுங்க. இப்போ டைம் இருக்கு நமக்கு. ஓகே, வீக் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் போர்டு எக்ஸாம் மாதிரி கிடையாது. போர்டு எக்ஸாம்ல டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த டாபிக் நீ படிக்கலனாலும் உனக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்க அந்த கதைலாம் நடக்காது. ஓகே, இங்க நீங்க வீக் ஏரியாஸ் இருந்தால் அதை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை இது வந்து நமக்கு வரலனாலும் பரவாயில்ல, அந்த கதையே கிடையாது, படிச்சுதான் ஆகணும். ஓகே, ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப்ன்றது வந்து உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா நீங்க அந்த வீக் ஏரியாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்புறம் என்னது நினைக்க ரொம்ப ரிவிஷனை வந்து நெக்லெக்ட் பண்றது. அதாவது ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்க அதை ரிவைஸ் பண்றது கிடையாது. சும்மா ஏனா தானோன்னு மேம்போக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம், அவ்வளோதான். வெறும் ப்ரிப்பரேஷனோட முடிச்சிடுறோம். அப்புறம் 7வது பாயிண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன். இதுக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லிட்டு தள்ளி போடுதல். தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. எந்த வேலையும் அன்னன்னைக்கே படிச்சிருங்க, தள்ளி போடுற வேலை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்னது? புவர் ஹெல்த் ஹேபிட்ஸ். புவர் ஹெல்த் ஹேபிட்ஸ் என்னது? உடம்ப வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்து வந்து அண்டர் எஸ்டிமேட்டிங் டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. டெய்லியும் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் தான் படிச்சுட்டேனே அப்படிலாம் இருக்காதீங்க. டெஸ்ட்டு எழுதி தான் ஆகணும். கடைசியாக என்னன்னா நெகட்டிவ் சிஸ்டம் பார்த்து பயப்படுறது. ஓகே, அதான் 10வது முக்கியமான பாயிண்ட் என்னது? நெகட்டிவ் மார்க்கிங் ஃபியர். சும்மா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதே வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறது. அதனுடைய கேல்குலேஷன் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன், கரெக்டாக இல்லையா? அதனுடைய கேல்குலேஷன் உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்டாட்டு இது பண்ணுங்க. ஸோ இந்த தப்பு வந்து காமனாட்டு எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஓகே, 10 மிஸ்டேக்ஸ் 10 பேர் சாரி, இந்த 10 மிஸ்டேக்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காமனாட்டு பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மிஸ்டேக்ஸும் சொல்லிட்டு அதுக்குண்டான ரெமெடியும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுக்கு பேரண்ட்ஸோட முழு ஒத்துழைப்பு நமக்கு தேவை. ஸோ பேரண்ட்ஸும் நீங்கள் கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அறிவாளிங்க தான். ஓகே, அவங்களாம் நம்மளோட பெரிய அறிவாளிங்க, நிறைய ஹார்ட் ஒர்க்கிங், நம்மளோட படிப்பு விஷயத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பிள்ளைங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம், இக்னோர் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுப்போம். உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸு அல்லது கோச்சிங் சப்போர்ட் எதுவும் வேணும்னாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். வி ஆர் ரெடி டு சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக்.